ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜுக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துச்சு நைட்டே அயன் பண்ணி சூப்பராக பேக் பண்ணி வச்சு சுடிதார் சாரி 2 நாள் போகிறோம். அதனால் எதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிச்சுட்டு தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தீபாவளிக்கு எடுத்துருந்த சுடிதார் தாங்க எதுவும் புது சுடிதார் அதை போட்டுட்டு ரெடி ஆயிடுச்சு. சின்ன பையனு சின்ன பாப்பா மட்டும் வரல, பாக்கி எல்லாரும் நாங்கள் இப்படிக்கா போகிறோம். அந்த சம்மந்தி வீட்டில் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் அசோக் பில்லர் இருந்தாச்சுங்க. அசோக் பில்லர் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்காக வந்தாச்சு. சரியா, மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கு வந்தால் ஃபுல் ஏசிங்க உள்ள ஜிலு 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 ஜிலுன்னு பயங்கரமாக ஏசியாக இருக்கும். இந்த ஃபுல்லாக ஏசி, போனது ஏசி வந்தது ஏசி, அப்படியே ஏசிலே வந்து தாங்க இப்போ எனக்கு சளி பிடிச்சி இன்ன வரைக்கும் சரியாகல. எஸ்கலேட்டர்லையோ படியிலையோ லிஃப்ட்லேயோ ஏதோ ஒன்றில் தான் மேலே போய் தான் இந்த ட்ரெயின் மட்டும் மெட்ரோ ட்ரெயின் மேலே நம்ம தலைக்கு மேலே வானத்தை ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க மட்டும் தண்டவாளம் எல்லாமே மேலே தான் இருக்கும். அதனால் மேலே ஏறி போயாச்சு. மெட்ரோ ட்ரெயின் சூப்பராக வந்துட்டாங்க பாருங்க. ஒரு ட்ரெயின் போகிறாங்க, ஒரு ட்ரெயின் வராங்க. நம்ம எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் நின்றுட்டோம்னா சூப்பராக ஏறிக்கலாம். டிக்கெட்டை காமிச்சு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து ட்ரெயின் டக்குன்னு நின்னோன்னா ஏதோ ஒரு இது கதவு திறந்தோன்னா எதுவில் வேணுமாலும் போல இதில் தான் ஏறணும்னு கணக்கில். ஆனால் சைடில் மட்டும் தான் சீட் இருக்கும், நேரில் சீட் இருக்காது. நேரில் நிற்கிறவங்க மட்டும் நிற்பாங்க. சீட்டில் ஏறியாச்சு, உட்காந்தாச்சு, நம்மளுக்கு இடம் கிடச்சி அழகாக நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. இறங்கியாச்சு. இறங்கிட்டு